விடர் வேத வாசிப்புக்காக உதவி செய்த சகோதரருக்கு குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்காக நாம் கடந்து செல்லுகிறோம். நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிக்கும்படியாய் கருமை சகோதரர் ஜோசப் சகோதரர்களிடம் போதாச்சு. கூடியிருந்துள்ள சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய மீட்பெரும் மெய்ப்பெரும் கண்மலையுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் உன்னத பாட்டு ஆராய்ச்சி 10வது வாரமாக தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறோம். இதிலே கடந்த வாரத்திலே முதல் 14 வசனங்களை பார்த்தோம் 1ஆம் அதிகாரத்திலே. இன்றைக்கு 15வது வசனத்துக்கு வருகிறோம். 15வது வசனம் நேசர் பேசுவது போல் இருக்கிறது. நேசர் தன் பிரியத்துக்குரிய மனவாட்டியை பார்த்து பேசுகிறார். என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். நேசரின் இந்த கூற்றை விவரித்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல காரியங்கள் புலப்படுகிறது. முதலாவது அவர் சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி ரூபவதி என்கிறார். இது கிறிஸ்துவின் புகழுரையாக இருக்கிறது. மனைவியின் மீது அவர் கொண்டுள்ள தீவிர பாசத்தை வெளிப்படுத்த இங்கே வார்த்தைகள் ஒட்டுப்போக்கப்பட்டுள்ளன. நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். அவைகள் மென்மையானவைகள், யதார்த்தமானவைகள், கற்பு மற்றும் உண்மையுள்ளவைகள். மேலும் கண்களால் அவளது வெளிப்புற நடத்தை மற்றும் அவளது மனதின் உள்நிலை இரண்டையும் அவர் அவர் பார்ப்பதாக தெரிகிறது. முகத்தின் கண்களில் அகத்தின் அழகு வெளிப்படுகிறது. நம்ம பழமொழி கூட சொல்லுவோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லு. மணமகன் தன் துணைவியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். கிறிஸ்துவின் பார்வையில் விசுவாசிகள் பூமியில் சிறந்த மக்கள், அவருடைய மகிமையை உயர்த்துவதற்கான கருவிகளாக தகுதியுள்ளவர்கள். ஒவ்வொரு உண்மையான விசுவாசிக்கும் கிறிஸ்து வழங்கும் ஆன்மீக கொடைகளும் கிருபைகளும் அப்போது பயன்பாட்டில் இருந்த, அதாவது அந்த காலத்தில் இந்த புத்தகத்தை எழுதும் போது பயன்பாட்டில் இருந்த அலங்காரங்களால் விவரிக்கப்படுகின்றன. இது பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரையும் குறிப்பதாக உள்ளது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரையும் குறிப்பதாக இருக்கு. இவ்வுலகத்தால் சிதைக்கப்பட்டு கரைபடிந்தவர்களாக இருந்தவர்களை கிறிஸ்து தமது இரத்தத்தினால் கழுவி அழகாக மாற்றி பரிசுத்தமும் பிழையற்றவர்களும் ஆக்கினார். எபேசியர் 5:25-27 இந்த வசனம் அடிக்கடி இந்த உன்னத பாட்டுல வரும். நம்ம மறுபடி இதை படிச்சுக்கிட்டே இருப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இவ்விதமான கிருபையை பொழிந்த மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியான சபையானது உண்மையும் நன்றியும் உள்ள மணவாட்டியாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணைவியானவள், அதாவது விசுவாசி, ஒரு தாழ்மையான அடக்கமான கண்ணை கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புறா பரிசுத்த ஆவியால் ஒளிரும் மற்றும் வழிநடத்தப்படும் கண்களை கொண்டுள்ளது. அதாவது திருச்சபை கிறிஸ்துவுக்கான தனது மதிப்பை வெளிப்படுத்துகிறது. அதற்கு இப்ப பதில் சொல்லுகிறார் சோலைமிய பெண் பதில் சொல்லுகிறது 17 வசனத்திலே, நீர் ரூபம் உள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது. மணவாட்டியின் இந்த கூற்று விவரிப்பது என்ன? சாலமனின் உன்னத பாட்டு 1:16 வசனம் நேசர்களிடையே பரஸ்பர பாராட்டுதலின் இனிமையானது ஒரு நேரத்தை விவரிக்கிறது. அந்த பெண் சொல்றா, என் அன்பே, நீங்கள் அழகாய் இருக்கிறீர்கள், நம் படுக்கை கூட பசுமையானது என்று அறிவிக்கிறது. இந்த வசனம் நேசரின் அழகையும் விரும்பத்தக்க தன்மையையும் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் உறவில் காணப்படும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையிலான துடிப்பான மற்றும் செழிப்பான உறவின் அடையாளமாகவும் இது விளக்கம். பரஸ்பரம் பாராட்டுதல். இந்த வசனம்
நேசரின் உலகையும் வசீகர தன்மையையும் வலியுறுத்துகிறது. நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்ற பெண்ணின் அறிவிப்பானது அன்பு மற்றும் பாராட்டுதலின் நேரடி வெளிப்பாடாகும். அடுத்து பசுமையான படுக்கை. பசுமையான படுக்கை என்பது உயிருள்ள மற்றும் செழிப்பான மற்றும் உயிர் ஆற்றல் நிறைந்த ஒரு உறவை குறிக்கிறது. இது நெருக்கம், அமைதி மற்றும் பகிரப்பட்ட மகிழ்ச்சி நிலையை குறிக்கிறது. மூர்த்தி பிரதர் உங்ககிட்ட தான் சவுண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. என்னன்னு பார்க்கும்போது ஒரு உருவக வாசிப்பில் இந்த வசனத்தை கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையிலான அன்பின் பிரதிபலிப்பாக காணலாம். பசுமையான படுக்கை என்பது கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளின் ஓய்வு மற்றும் அமைதியை குறிக்கலாம். உறவுகளுக்கு தேவனின் வடிவமைப்பு. இந்த வசனம் திருமணத்திற்கான தேவனின் வடிவமைப்பையும் எடுத்து காட்டுகிறது. திருமணத்தில் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி ஊட்டுகின்றார்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் அழகை பாராட்டுகிறார்கள். இது ஒரு உறவில் பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பின் முக்கியத்துவத்தை காண்பிப்பதாக உள்ளது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக என்பது மாமிசத்துக்குரிய வகையிலும் ஆவிக்கிற வகையிலும் கண்ணோக்கப்பட வேண்டும். மாம்சக்குரிய வகைகளை நாம் கண்ணோக்கும் போது ஒரு கணவனுக்கு மனைவிக்கு உள்ள உறவை குறிக்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக என்றால் அங்கே வேசித்தனம் வரக்கூடாது, விபசாரம் வரக்கூடாது விவாகத்திற்குள்ளாக என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று நாம கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக இருக்கின்றோம், கிறிஸ்துவோடு பசுமையான மஞ்சத்திலே இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது நாம இந்த உலகத்தையும் இதில் உள்ளவற்றையும் நேசித்தால் நாம் வேசித்தனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம், நாம் விபசாரம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். இப்போ நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தினால் உண்டானவைகளை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அப்பதான் நம்ம உண்மையான மனவாட்டிகளாய் இருக்க முடியும். இல்லைனாக நம்ம கிறிஸ்துவின் மஞ்சத்தை அசூசிப்படுத்துகிற மக்களாய் இருப்போம். அடுத்து 17ஆம் வசனம். நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். இங்க வீடு என்ற கருத்தை முதலாவது விபரீத்து பார்த்தோம். இந்த 1:17 வசனம் வீடு என்று சொல்லும் போது ஒரு வசிப்பிடத்தை விவரிக்கிறது. இது யூதர்களுக்கும் தேவனுக்கும் மற்றும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான உறவின் உருவகமாக இருக்கிறது. உத்தரங்கள் வலுவான மற்றும் வாசனை கொண்ட கேதுரு மரங்களுடன் உட்படப்படுகின்றன. அதே நேரத்தில் வீட்டின் மச்சு தேவதாரு மரத்தால் ஆனதாக உள்ளது. தேவதாரு மரம் என்பது திடமான மற்றும் அழகான அமைப்பை குறிக்கிறது. இந்த உருவகம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் தமது மக்களுடன் வசிக்கும் இடத்தை குறிப்பதாக இருந்தது. 122ஆம் சங்கீதத்தின் முதல் 4 வசனங்களில் தாவீது இதை பற்றி பாடினார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அதே வேளையில் இந்த உருவகம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்து தமது விசுவாசியுடன் ஐக்கியம் கொள்ளும் கிறிஸ்துவின் சபையை குறிப்பதாக உள்ளது. எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் பின்வரும் வசனங்கள் இங்கு நினைவிடத்தக்கவாய் இருக்கின்றன. 2ஆம் அதிகாரத்துல 19-22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கேதுரு மரங்கள் அவற்றின் நன்மை, ஆஞ்சல் மற்றும் இனிமையான வாசனைக்காக அறியப்பட்டன. அவை பெரும்பாலும் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டன.
இப்ப நம்ம சாதாரணமாக வீடுகள் கட்டுவதற்கு இங்க நம்ம நாட்டுல தேக்கு போன்ற விலையுயர்ந்த மரங்களை பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதே போன்று அங்கு இஸ்ரவேல் கேதுரு தேவதாரு மரங்கள் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. இந்த சூழலில் உத்தரங்கள் என்பவை விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடித்தள அம்சங்களை குறிக்கிறது. நம்முடைய மச்சு, அதாவது வீட்டின் மச்சு தேவதாரு மரம். தேவதாரு மரம் வலிமை உள்ளது, நல்ல உறுதியான மரம். அதோட கூட நேரா வளரும், எந்த கோணலும் இருக்காது. அந்த மச்சு என்பது நற்செய்தியின் கட்டளைகளை அல்லது ஒரு சமூகத்திற்குள் விசுவாசிகளின் பகிரப்பட்ட அனுபவங்களை குறிக்கலாம். இது விசுவாசிகளின் ஆவிக்குரிய வசிப்பிடத்தை குறிக்கிறது. இது அவர்களின் தனிப்பட்ட இதயங்கள், உள்ளூர் சபை அல்லது உலகெங்கும் பறந்து விரிந்துள்ள கிறிஸ்தவ சமூகம் என பல வகையில் குறிப்பிடப்படலாம். இந்த வசனம் ஒரு உறுதியான, அழகான மற்றும் வாசனை மிகுந்த கட்டமைப்பின் சித்தரிப்பை கண்முன்னே காண்கிறது. இது தேவன் இருக்கும் இடத்தையும் விசுவாசிகள் அன்பு, ஐக்கியம் மற்றும் ஆவிக்குரிய ஊட்டச்சத்தை அனுபவிக்கும் இடத்தையும் குறிக்கிறது. வேதாகம விளக்கங்களின்படி தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான உறவுக்கான ஒரு உருவகமாக அங்கு தேவன் அவர்கள் மக்களை வசித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறார். மூர்த்தி பிரதர் இருக்கும் பிரதர், சாரி, நீங்க கட்டணம். அடுத்து, எப்பொழுது தேவன் நம்மிடையே வாசம் பண்ணுவார்? இந்த வினாவுக்கு விடை 2 கொரிந்தியர் 6:14-18 காணப்படுகிறது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேருக்கும் இசைவது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய அனுபவத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இத்துடன் 1ஆம் அத்தியாயம் முடிகிறது. அடுத்து 2ஆம் அத்தியாயத்துக்கு வருகின்றோம். சாலமோனின் உன்னத பாட்டு 2ஆம் அத்தியாயத்துக்கு ஒரு அறிமுகத்தை முதலிலே காண்போம். இது நேசருக்கும் அவருக்கு பிரியமான மனவாட்டிக்கும் இடையிலான மற்றொரு உரையாடலை காணுகின்றோம். இது பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான உரையாடலையும், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் இடையில் நடக்கும் புதிய உரையாடலையும் குறிக்கும் ஒரு நிகழ்வாக உள்ளது. இதில் நேசர்கள், அதாவது மணவாளனும் மணவாட்டியும், ஒருவருக்கு ஒரு மாற்றி மாற்றி மேன்மைகளை எடுத்துரைக்கின்றார்கள். மேலும் ஒருவருக்கொருவர் தங்கள் பரஸ்பர பாசத்தையும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வெளிப்படுத்துகிறார்கள். சாலமோனின் உன்னத பாட்டு அத்தியாயம் 2 என்பது நேச அன்பின் கொண்டாட்டமாகும். இது சூலைமீத்து பெண்ணுக்கும் ராஜா சாலமன் என்று நம்பப்படும் அவருடைய நேசருக்கும் இடையிலான அழகு நிறைந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த அத்தியாயம் துடிப்பான சித்தரிப்புகளையும் மற்றும் உரையாடல்களையும் கொண்டுள்ளது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மேன்மைகளை பாராட்டிக் கொள்கின்றனர். சூலைமீத்து பெண் தன்னை ஒரு ரோஜாவிற்கும் தனது நேசரை ஒரு கிச்சிலி மரத்திற்கும் ஒப்பிடுகிறாள். கிச்சிலி என்பது ஆப்பிள் மரம். இது எதிர்கால நெருக்கத்தையும் அவர்கள் உறவில் காணப்படும் பாதுகாப்பையும் குறிக்கிறது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது பரஸ்பரம் பாராட்டுரைகள். நேசர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வாறு பாராட்டுகிறார்கள் என்பதையும், சூலைமீத்து பெண் தன்னை சாரோனின் ரோஜாவுக்கும் தனது நேசரை ஒரு ஆப்பிள் மரத்துக்கும் ஒப்பிடுவதை இந்த அத்தியாயத்தில் நாம் காணலாம். அடுத்து ஏக்கம் மற்றும் எதிர்பார்ப்பு. நேசர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் விருப்பத்தையும் தங்கள் எதிர்காலத்துக்கான எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். இதில் ஒரு தனிமையான சூழலில் ஒரு கனவு போன்ற நெருக்கம் பற்றிய பார்வையும் அடக்கும்.
அடுத்து பாதுகாப்பு மற்றும் சொந்தம். நேசரின் விருப்பத்தில் சூலைமீத்து பெண் பாதுகாப்பையும் அமைதியையும் காண்கிறாள். அவள் நேசத்தின் உறுதிப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறாள். அடுத்து குறியீட்டு சித்தரிப்புகள். இந்த அத்தியாயம் வசந்த மலர்கள் மற்றும் பாடும் பறவைகள் போன்ற வளமான இயற்கை சித்தரிப்புகளை பயன்படுத்தி நேசருக்கும் மணவாட்டிக்கும் இடையில உள்ள நேசம் மலர்வதையும் அவர்களுடைய நெருக்கத்தையும் குறிப்பிடுகிறது. அடுத்து ஆவிக்குறை விளக்கம் பார்க்கும்போது இந்த அத்தியாயம் நேசம் பற்றிய கருத்தை வெளிப்படுத்தினாலும் இது தேவன் தமது மக்கள் மீது கொண்டுள்ள அன்பின் பிரதிநிதித்துவமாகவும் வெளிப்படுத்தப்படுகிறது. மேலும் நேசர்கள் தேவனையும் இஸ்ரவேல் மக்களையும் மற்றும் கிறிஸ்துவையும் அவரது சபையையும் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த 2ஆம் அத்தியாயத்தில் வரும் கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்க்கும்போது சூலைமீத்து பெண் இருக்கிறாள், அவளது நேசர், அவளது சகோதரர்களை பற்றிய ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அவர்களும் பேசுகிறார்கள், அவளது சகோதரர்கள் மற்றும் எருசலேமின் குமாரத்திகள் அது மௌனமாக இருக்கிறார்கள். இனி வசனங்களை காண்போம். அரண்மனையில் ஒரு கிராமத்து பெண், அதான் இந்த அதிகாரத்திற்கான முதல் தலைப்பு, உட்தலைப்பு. அரண்மனையில் ஒரு கிராமத்து பெண். 1வது வசனம் சொல்லுகிறது, இது அந்த பெண் பேசுவது போல் இருக்கிறது. நல்லா கவனிக்கணுத, ஏன்னா நம்ம கிட்ட தவறான ஒரு கருத்துக்கெல்லாம் நினைவு இருக்கு கிறிஸ்தவர்கள் சமூகத்திலே. இங்க முதல்ல அந்த பெண் பேசுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். சுலைமி பெண் தன்னை எவற்றுடன் ஒப்பிடுகிறார்? சாலமனின் உன்னத பாட்டு 2:1 காணப்படும் கூற்றை உரைப்பது சூலைமித்திய கிராமத்து பெண் என்றே பெரும்பாலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனாலும் பல நாமகரண கூட்டங்களிலும் சில வேளைகளில் கிறிஸ்துவின் சபையிலும் கூட கிறிஸ்துவை சாரோனின் ரோஜா என்று குறிப்பிடுவது உண்டு. ஆனால் இங்கு கிறிஸ்து நேசிக்கும் மணவாட்டியானவள் தன்னைத்தானே நான் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லில்லி என்று அறிவிக்கிறாள். இது 2ஆம் வசனம் உறுதிப்படுத்தும். ஒரு மணவாளன் பேசுகிற 2ஆம் வசனமும் உறுதிப்படுத்தும். இதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த வசனம் தனித்துவமான அழகு மற்றும் பணி உணர்வை வெளிப்படுத்தும் மலர் உருவங்களை பயன்படுத்துகிறது. சாரோனின் ரோஜா மற்றும் பள்ளத்தாக்குகளின் லீலி ஆகியவை இந்த பகுதியில் பொதுவானவை. ஆனால் அழகான பூக்கள், இது பொதுவான பூக்களாக இருந்தாலும் ரோஜாவும் லில்லியும் அழகு மிக்க பூக்கள். லில்லி மலரை நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. கத்தோலிக்க கோயில்கள் அந்த லில்லி மலர் வைத்திருப்பாங்க, பீடத்தை அலங்கரிப்பதற்கு வைத்திருப்பார்கள். இதை உரைப்பவர், அதாவது அந்த பெண், மணப்பெண் தான் ஒரு சிறப்பு வாய்ந்தவள் என்று அடக்கத்துடன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். முதலாவது நான் சாரோனின் ரோஜா. சாரோன் சமவெளி அதன் வளமான நிலத்திற்கும் அழகான பூக்களுக்கும் பெயர் பெற்றது. சாரோனின் ராஜா என்பது காட்டுப்பூ அல்ல, அது பண்ணை நிலத்திலே விளைவிக்கப்பட்ட பூக்களாக இருந்தது. ஒரு பொதுவான காட்சியாக இருந்தது. இது அந்த பேசுபவளுடைய பணிவை எடுத்து காட்டுகிறது. இது அவளுடைய சொந்த சூழலில் அவளுடைய அழகையும் விலை மதிப்பற்ற தன்மையையும் வலியுறுத்துகிறது. சாரோன் சமவெளி என்று அழைக்கப்படும் சாரோன் பள்ளத்தாக்கு மேற்கு இஸ்ரேலில் அமைந்துள்ளது. இது மத்திய தரைக்கடல் கரையோரமாக நீண்டுள்ள கர்மேல் மலை மற்றும் சமாரிய மலைகளால் சூழப்பட்ட ஒரு கடற்கரை சமவெளி ஆகும். மேலும் குறிப்பாக சாரோன் சமவெளி வடக்கில், அதாவது மேல நகர்டானிம் என்ற ஒரு நீரோடை முதல் தெற்கில் யார்கான் நதி வரையிலும், இஸ்ரேல் நாட்டில் பல நதிகள் ஓடுகின்றன. யாப்போக்கு நதின்னு ஒரு நதியை பார்த்தோம், யோர்தான் நதி இருக்கிறது, இது யார்கான். மேல இந்த சாரோன் சமவெளிங்கிறது வடக்கில் நகர்டானிம் என்ற ஒரு நீரோடை முதல் தெற்கில் யார்கான் நதி வரையிலும் மத்திய தரைகளின் கடற்கரையில் இருந்து சமாரிய மலைகள் வரையிலும் ஓடுகிறது. மத்திய தரைகளின் கடற்கரை மேற்க இருக்குது, கிழக்க சமாரியா இருக்கு. இந்த 4 பகுதிகளுக்கு நடுவாக இருக்கிறது இந்த சமவெளி. இந்த பகுதியானது அதன் வளமான நிலம், பண்டைய வர்த்தக பாதைகளில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு மற்றும் இஸ்ரேலின் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியாக அதன் நவீன கால முக்கியத்துவத்திற்காக கூட அறியப்படுகிறது. அடுத்து பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம். பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம் என்பது ஒரு பொதுவான மலராகவும் இருந்தது. தாழ்மையான இடங்களில் அது வளர்வதாக அறியப்பட்டது. இது இங்கு பேசும் சூலைமீத்து பெண்ணின் பணிவு
மற்றும் சாதாரண அல்லது முக்கியமற்ற இடங்களில் கூட அழகை கண்டறியும் அவளது திறனின் உணர்வை காண்கிறோம். அடுத்து நேசர் பேசுகிறார். அந்த தொடர்ச்சியாக நேசர் பேசுகிறார். பாருங்க, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நேசர் வந்து அதே வர்ணனையை எடுக்கிறார் 2ஆம் வசனத்துல. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். 1000 பெண்கள் போனாலும் என்னுடைய மனைவியை நான் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறோம்ல. 1000 பெண்கள் வந்தாலும் கூட ஒருவன் தன்னை மனைவியை தனிப்பட்ட முறையிலே அடையாளம் காண்பிக்க முடியாது. அது மாதிரி இங்க வந்து முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். நேசர் தமது மணவாட்டியை புகழும் இந்த கூற்றை கொஞ்சம் விவரித்து பார்க்கலாம். மணவாட்டி தன்னை ரோஜாவுக்கும் லீலி புஷ்பத்துக்கும் ஒப்பிட்டு பேசினாள். அதை ஆமோதிக்கும் வகையில் இங்கு நேசர் தன் மணவாட்டியை முள்ளுகளுக்குள் இருக்கிற லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிட்டார். முள்ளுகளுக்குள் இருக்கிற லீலி புஷ்பம் என்பதை விளக்கி பார்த்தால், இங்கு நேசர் தம் மணவாட்டியை முள்ளுகளுக்கு நடுவில் லீலி புஷ்பத்துக்கு ஒப்பிட்டு தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த உருவகம் அவளுடைய தனித்துவமான அழகையும், அதாவது அவருடைய பார்வையில் எந்த ஒரு கணவனுக்கும் இந்த உலகத்திலே மிக அழகான பெண் யார் என்று கேட்டால் யார சொல்லணும்? அவரு எந்த ஒரு கணவரும் தன்னுடைய மனைவியை தான் சொல்லணும். அது மாதிரி இங்க தனித்துவமான அழகு, விலைமதிப்பற்ற தன்மை இருக்கிறது. மற்ற எல்லா பெண்களிலும் அவள் மிகுந்த அழகானவள் என்று அவருடைய பார்வைக்கு காணப்படுகிறார். முள்ளுகளுக்கு நடுவில் உள்ள லீலி புஷ்பம். நேசர் இங்கு அழகு மற்றும் தூய்மையுடன் பெரும்பாலும் தொடர்புடைய ஒரு லில்லி புஷ்பத்தின் உருவத்தை பயன்படுத்துகிறார். முள்ளுகள் என்ற வார்த்தை மற்ற பெண்களை குறிக்கிறது. அவளுடன் ஒப்பிடும்போது மற்ற பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்லது இவர் விரும்பத்தகாதவர்கள் என்பதை குறிக்கிறது. மகள்களிடையே எனக்கு பிரியமானவளும் அப்படித்தான். குமாரத்திகள் மகள்னு சொல்றேன். இவ்வசனத்தின் இந்த பகுதி மணவாட்டின் அழகும் மணப்பும் மற்றவர்களுடன் ஒப்பிடப்பட முடியாதவை என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறது. நேசரின் இந்த கூற்று அவள் மீதான அவரது ஆழ்ந்த பாசத்தையும் பாராட்டும் எண்ணத்தையும் குறிக்கிறது. இது அவளை மற்ற எல்லா பெண்களுக்கும் மேலாக வைக்கிறது. தேவன் இஸ்ரவேல் மக்களை அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் இந்த பூமியில் உள்ள மற்ற எல்லா மக்களினங்களை காட்டிலும் மேன்மையானவராய் இருக்கும்படி ஆசீர்வதித்தார். உபாகமத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களிடம் பேசியதில் பின்வரும் விஷயங்களை நாம் நினைவு கூறுவோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 5-8. நீங்கள் சுதந்திரிக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய மக்கள் எனவே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். ஜாதியேன்னு போட்டிருக்குது. ஜாதினா இங்கிலீஷ்ல காஸ்ட் வந்திருக்கணும். ஆனா ஆங்கிலத்துல வந்து வேதாகமத்துல பார்க்கும்போது நேஷன்ஸ் தான் வருது. அதனாலதான் நான் வந்து அந்த இடத்துல மக்கள் இனமேன்னு சொல்றேன். நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி ஜாதின்னு போட்டிருக்கிற இடத்துல பூரா, நம்ம பைபிள் ஜாதின்னு போட்டிருக்க இடத்துல, தமிழ் பைபிள்ல ஜாதின்னு போட்டிருக்க இடத்துல பூரா இங்கிலீஷ்ல வந்து நேஷன் தான் போட்டிருக்கு. எந்த இடமும் விதிவிலக்கல்ல, எல்லாமே நேஷன் தான் போட்டிருக்கு. ஆனா இங்க வந்து தந்திரமாக இந்த ஜாதி என்ற வார்த்தையை உட்புகுத்தி இருக்கிறார்கள் இந்த பைபிளை மொழிபெயர்த்தவர்கள். ஆறுமுக நாவலர் என்பவர் இஸ்லாம்ல இருக்கிறாரு, இஸ்லாம்ல இருந்தார். அவர் தான் இந்த சூழ்ச்சி செஞ்சது. ஜாதிங்கிற வார்த்தை முற்றிலுமாக வேற கொனோட்டேஷன் கொடுக்குதுங்க. அதனால இந்த ஜாதிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே கூடாது. இந்த பெரிய மக்கள் இனமே ஞானமும் வேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய மக்களினம் எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணமும் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய மக்களினம் எது என்று கேட்கிறார் மோசே. மேலும் கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அருளிய பின்வரும் வாக்குத்தத்தமும் நமக்கு நினைவு கூற வேண்டியதா இருக்கிறது. உபாகமம் 28:1. என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல மக்கள் இனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதே போன்று புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் கிறிஸ்தவரை ஆசீர்வதித்திருக்கும் விதம் பற்றியும் பவுல் எழுதினார். எபேசியர் 2 முதல் சில வசனங்களை வாசிப்போம்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக விளக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கு. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமச இச்சையின்படியே நடந்து நமது மாமசம் மனசும் விரும்பினைகளை செய்து சுவாபத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். மேலும் பவுல் இதே நிருபத்தின் 5ஆம் அத்தியாயத்தில் இவ்வாறு எழுதினார். அதான் திருப்பி வரணும் சொன்ன வசனம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவம் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவையில் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். எபேசியர் 5:25-27. பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேல் மக்களானாலும் புதிய ஏற்பாட்டு கால கிறிஸ்தவர்களானாலும் என்றென்றைக்கும் தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்பணிந்து வாழும் போதுதான் நாம் மனிதர்கள் அல்ல, ஆனால் தேவனாலேயே புகழப்படுகிறோம். ரோமர் 2:28-29 சொல்றார் பவுல். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்தசனும் விருத்தசனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்தசனமே விருத்தசனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. மேலும் எபேசியர் எழுதும் போது முதல் அதிகாரம் 11-14 நம்மை குறித்து சொல்லுகிறார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடத்திக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரக்கும் நிச்சயமே இருக்கிறார். இத்துடன் இன்றைய செய்தி முடித்துக் கொள்ளும் சகோதரர்களே, கர்த்தர் விசுத்தமான அடுத்த வாரம் இதே நாளிலே இதே நேரத்திலே நாம் மீண்டுமாக இந்த பாடத்தை தொடருவோம். நன்றி சகோதரர்களே, சகோதரி. இந்த நாளிலும் கூட நமக்காக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கு குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.